நான் ராகுல் டிக்கி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சர்ச்சுக்கு கிளம்புவோம். நான் எப்பவுமே வீக்கெண்ட்ல வந்து சர்ச்சுக்கு போவேன். ரெண்டாயிரத்தி 2025 ஆரம்பிச்சு இன்னும் முழுசா ஒரு மாசம் கூட முடியாத நிலையில இப்படிப்பட்ட ஒரு செய்தி கேக்குற எல்லார் மனசையும் சோகத்துல மூழ்கி இருக்குன்னு தான் சொல்லணும். சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப முக்கியமா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்பவே பிரபலமான ஒரு நபர் தான் ராகுல் டிக்கி. இவருடைய ரசிகர்கள் பட்டாளம் எக்கச்சக்கம். கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் கொஞ்சம் குறைவான ஃபாலோவர்ஸ் கொண்ட இவர் நேற்று இரவு திடீர்னு ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல காலமானதா சொல்லப்படுது. இவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ராகுல் டிக்கிக்கு பைக்னா எவ்வளவு பிடிக்கும்னு. நேற்றுக்கு காணும் பொங்கல் அதுவுமா தன்னுடைய சொந்த ஊரான ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் கிட்ட பைக்ல வந்துட்டு இருந்த ராகுல் டிக்கி ரோட்ல இருந்த டிவைடர்ல இடிச்சு படுகாயம் அடைந்ததாகவும் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றதாகவும் அங்க டாக்டர்கள் தீவிர சிகிச்சை கொடுத்தும் அவரை காப்பாற்ற முடியல. அவருடைய உயிர் இன்று அதிகாலை பிரிந்ததாகவும் இப்போ செய்தி வெளியாயிருக்கு. ஏன் அழுவுற? நீ பழப்பத சரி கேட்கறோம், நீ ஏன் அழுவுற அப்படின்னா என்ன திட்டாத வார்த்தை இல்லைங்க. என் கூட இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்காது. எந்த ஒரு பெரிய சினிமா பின்புலமும் இல்லாம தன்னுடைய சொந்த உழைப்பால தன்னுடைய கடினமான முயற்சியால பல மக்களின் அன்பை சம்பாதிச்ச ராகுல் டிக்கி இன்னைக்கு இந்த உலகத்துல உயிரோட இல்ல அப்படின்றது அவருடைய ஃபேன்ஸான பல லட்சம் பேருக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. சமூக வலைத்தளங்கள்ல எவ்வளவோ பேரு தன்னுடைய நடிப்பின் மூலமா பிரபலமானாலும் அதுல என்னைக்குமே ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு ராகுல் டிக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ்க்கும் அவருடைய தனித்துவமான நடிப்புக்கும் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. தன்னுடைய நடிப்பின் மூலமா பல பேரை ரியல் வாழ்க்கையில சிரிக்க வச்சிட்டு இருந்த ராகுல் டிக்கி ரியல் வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய மனிதன் அப்படின்னு அவருடைய நண்பர்கள் தொடர்ந்து இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல ராகுல் கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூல அவருடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்துல நிறைய நெகட்டிவ்ஸ ஃபேஸ் பண்ணியிருந்ததாகவும் நிறைய போராட்டங்களுக்கு பிறகுதான் இப்போ எனக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னும் அவருடைய வாழ்க்கையில அவருடைய சொந்த நண்பர்களே அவரை இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்றேன்னு ஒதுக்கி வச்சதாகவும் கூட அவரு சொல்லி கண் கலங்கிருப்பாரு. ராகுல் டிக்கிய பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாமே அவருடைய உலகமே அவருடைய அம்மா தான். அவரோட டேலண்ட அங்கீகரிக்கிற மாதிரி மல்டி டேலண்டட் ட்ரெண்டிங் ஸ்டார் பெஸ்ட் என்டர்டெய்னர்ன்ற அவார்ட்ஸ் அவருக்கு இதுக்கு முன்னாடி வழங்கப்பட்டிருக்கு. அந்த மேடையில கூட தன்னுடைய அம்மாவை ஏற்றி அவர் கண் கலங்கினதை நம்ம எல்லாருமே அவருடைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் அதிகமா வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, போன வருஷம் தான் ராகுல் டிக்கிக்கு காதல் திருமணம் நடந்ததா சொல்லப்படுது. இன்னும் முழுசா அவருடைய திருமண வாழ்க்கையில 1 வருடம் கூட முடிவடையாத நிலையில இப்போ ராகுல் டிக்கி இந்த மாதிரி அகால மரணம் அடைஞ்சது அவருடைய மனைவி, அம்மா, நண்பர்கள்னு எல்லாரையுமே கடும் சோகத்துலதான் ஆழ்த்திருக்கு. மிக விரைவில் அவர் நடிச்சிருக்க ஒரு வெப் சீரிஸ் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில ராகுல் டிக்கிக்கு நேர்ந்த இந்த ஒரு கோர சம்பவம் கேள்விப்படுற ஒவ்வொரு மனசையும் பதப்பதைக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில தன்னுடைய உழைப்பின் மூலமா தன்னுடைய நடிப்பின் மூலமா மத்தவங்களை சிரிக்க வைக்கணும், சந்தோஷப்பட வைக்கணும்னு நினைக்கிற ராகுல் டிக்கி மாதிரியான கலைஞர்களுக்கு கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாத அளவுக்கான இந்த மாதிரியான சம்பவங்கள் கேள்விப்படுற ஒவ்வொரு மனசையும் உலுக்கி இருக்கிறதா சொல்லணும். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் அப்படின்ற லிரிக்ஸ்க்கு ஏத்த மாதிரியே ராகுல் டிக்கி தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஃபேன்ஸுக்கும் மீடியா கேட் சார்பா ஆழ்ந்த இரங்கல்.